கரூர், பரமத்தி, ஈரோடு, தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்கள் 10 இடங்களில் அதிகபட்சம் வெப்பநிலையானது 42 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கரூரில் 44.3 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இது இயல்பை விட 7.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். வெப்ப அலை பொறுத்தவரையில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது. முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 3 நிமிடங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே 6ஆம் தேதி வரை வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். மேலும் மே 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது 6 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 1 சென்டிமீட்டர், 74% இயல்பை விட குறைவு. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 தினங்களுக்கு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். கோடை மழை வந்து ஏன் குறைவா இருக்கு?